வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சென்னை தூய்மை பணியாளர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. கடந்த 5 மாதங்களாக சென்னையை உலுக்கி வந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. சீமான் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரின் ஆதரவு தளம் இந்த போராட்டத்திற்கு எப்படி வலு சேர்த்தது? இதோ முழுமையான தகவல்கள். சென்னை மாநகராட்சியின் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணியை தனியார்மயமாக்கும் முடிவை எதிர்த்து ஆகஸ்ட் 2025இல் இந்த போராட்டம் தொடங்கியது. சீமானின் ஆவேசம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரிப்பன் மாளிகை முன்பே பணியாளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். 17 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பது அவர்களை கொத்தடிமையாக்குவதற்கு சமம் என அவர் ஆவேசமாக முழங்கினார். பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், நகரத்தை சுத்தமாக வைத்திருக்கும் இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது அரசின் கடமை என கூறி இவர்களது போராட்டத்திற்கு தனது முழு ஆதரவையும் வழங்கினார். விஜயின் குரல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததோடு தனது கட்சி நிர்வாகிகள் மூலம் போராட்டக் களத்திலிருந்தவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வழங்கி உதவினார். சுமார் 165 நாட்கள் நீடித்த இந்த போராட்டம் பொங்கல் பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக, அதாவது ஜனவரி 12, 2026 அன்று ஒரு சுமூக முடிவுக்கு வந்துள்ளது. அமைச்சர் உறுதி. அமைச்சர் பி.கே. சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா ராஜன் ஆகியோர் போராட்டக்காரர்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். முக்கிய முடிவு. போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 1400 பணியாளர்களுக்கும் மீண்டும் சென்னை மாநகராட்சியின் கீழேயே பணி வழங்கப்படும் எனவும் தனியார்மயமாக்கல் முயற்சி கைவிடப்படுவதாகவும் உறுதியளிக்கப்பட்டது. போராட்டம் வாபஸ். அமைச்சரே நேரில் வந்து பழச்சாறு வழங்கி உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார். கடந்த தீபாவளி கிறிஸ்துவ பண்டிகைகளை கொண்டாடாத எங்களுக்கு இந்த பொங்கல் உண்மையான மகிழ்ச்சியை தந்துவிட்டது என பணியாளர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அரசியல் கட்சிகளின் அழுத்தம் மற்றும் பணியாளர்களின் உறுதியான போராட்டத்திற்கு இப்போது பலன் கிடைத்துள்ளது. சென்னை மாநகராட்சி பணியாளர்களின் இந்த போராட்டம் தொழிலாளர் ஒற்றுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக மாறியுள்ளது. தமிழகத்தின் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி.